நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 8வது வரக்கூடியது இந்த விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, பாதகம் சாதகம் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே இதில் விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் சாதாரண வகையான மக்களவே இல்லை. ஏன்னா அவங்க நிறைய விசித்திரமான குணங்கள் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை ஒரு மர்மமான மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்களா வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எல்லோரும் பார்க்குற கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விருச்சிக ராசிகளோட கண்ணோட்டம் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அவங்க அந்த வித்தியாசம் சொல்லும் போது நமக்கு இது தோணலையே அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் அந்த விஷயத்தை நுணுக்கமாக தெரிஞ்சுக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. அதனால தாங்க அப்படி சொன்னோம். சாதாரண வகையான மக்களாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னும். அதே போல் ஒருத்தருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்பெஷலான நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தீவிரமாக செயலாற்றக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு அவங்களோட சொல்லாலும் செயலாலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதே போல் நேர்மையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எல்லா விஷயத்திலுமே செயலாற்றக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விருச்சிக ராசிக்காரங்க உண்மையாக நேசிப்பாங்க. அன்பு, பாசம், காதல் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்களோட குடும்பத்தில் தனித்துவமாக தெரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எளிதில் கோபப்படக்கூடிய ஒரு குணம் இருக்குது. அதுதான் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். எவ்வளவு அறிவாக யோசித்தாலும் சிந்தித்தாலும் டக்குன்னு வர கோபத்தில் நிறைய விஷயத்த யோசிக்காமல் எடுக்கிற முடிவால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. அது ஒன்று மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும். மற்றபடி உங்ககிட்ட இருக்கிற எல்லா குணங்களுமே சிறப்பான குணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களை நேசிக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட மனதில் இருக்கிறத அப்படியே பேசிடுவாங்க. இந்த மறைச்சி வச்சுக்கிட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இவங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னு எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கரெக்டாக இருக்கும். அவங்க செய்கிற தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதை உடனுக்குடனே மனசில் வச்சுக்காமல் சுட்டி காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே ஒரு நகைச்சுவையை பார்ப்பாங்க. இவங்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கும். இவங்களோட நகைச்சுவை அப்படிங்கிறது கூட புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்படும். இதனாலேயே இவங்க எல்லோராலையும் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட உதவி அப்படின்னு சொல்லி கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடிய குணம் ஒரு சிறப்பான குணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், கவலை அப்படின்னு வந்தால் கூட உங்களை தான் முதலாக தேடி வந்து கஷ்டத்தையும் கவலையும் சொல்லி மன நிம்மதி பெற்றுட்டு போவாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே நல்லது செய்கிறோம், ஆனால் எங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது என்னவோ சரியான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க. அதற்கான சரியான தீர்வு உங்களோட ஜோதிட ரீதியாக நீங்கள் பெற முடியும். ஜோதிட ஆலோசனைகளுக்கு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். உங்களுக்கு வர கஷ்டம், அந்த கஷ்டம், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் இந்த வருத்தப்படுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகள் சுகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சனி பகவானும் இருக்காங்க. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வருது. அதே போல் இதன் மாற்றங்கள் அப்படிங்கிறது 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார். இப்போ வந்துட்டு 14ஆம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். அதே போல்
18ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அதே போல் புதன் பகவான் வக்ர நிவர்த்தியுமே 30ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த பயிற்சிகள், இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மற்றவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய சாதுரியம் கொண்டவங்க விருச்சிகம் ராசியை சேர்ந்து நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை பெற முடியும். உங்கள் கூட பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க. அது உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மா அப்பா சகோதரர் அப்படின்னு உங்களுக்கு கட்டாயம் ஒரு நபர் உதவியாக அமைய போகிறாங்க. நண்பர்கள் மூலம் கூட உங்களுக்கு புதிய வசதி வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை காணாமல் போகும். புதிய ஆர்டர்கள் வருதில் இருந்த தடைகளுமே காணாமல் போகும். உங்களுக்கு இந்த மாதம் தேவையான பண வசதி உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகிடும். உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமி மூலம் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை நீங்கள் இந்த மாதம் செஞ்சு தர போகிறீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் நல்ல ஒரு காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டது அவசியமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்துலையுமே சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படணும். பயணம் செல்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். மன திருப்தியோடு செயலாற்றுங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதன் மூலம் சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பாராட்டு உண்டாகும். மனக்கவலை அவ்வப்போது ஏற்படும். உங்களோட பணிகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இந்த நிலைமை மாறும். உடல் சோர்வு இருக்கும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுங்க நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவங்க அப்படியா இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனைகளுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும். அதனால் உங்களோட சிறப்பான செயல்களால் உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெற போகிறீங்க. கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனால் உங்களுக்கான வேலைப்பளு கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். மற்றவங்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறது முக்கியமாக நீங்கள் இந்த மாதம் தவிர்த்தே ஆகணும். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சின்ன சின்ன அலைச்சல்கள் அவ்வப்போது வந்தாலும் உங்களுக்கு ஏற்படும் லாபங்கள் குறையாது. தொழில் வியாபாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. சின்ன முதலீடு நல்லது. உங்களோட அதிக உழைப்பு அதிக வருமானத்தை கொடுக்கும். அதிக உழைப்பால் உடல் சோர்வு உண்டாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக செயலாற்றுவது நல்லது. அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளால் சில நேரங்கள் உங்களோட கூட இருக்கவங்களோட ஆலோசனையை கேட்காம நீங்களா சொந்தமாக ஒரு சில விஷயத்தை செய்யும் பொழுது அந்த வாய்ப்புகள் பறிப்போகும். அதனால் நல்ல ஆலோசகர் அவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. கூட்டாளிகளிடம் உழைப்பாளிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது பல வகையிலுமே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாமல் ஏற்படுற வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அந்த முன்கோபம் சொன்னாலையா அதை மட்டும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஏன்னா யாராவது உங்களுக்கு நல்லது சொல்ல வரும்போது கூட அவங்கள பிடிக்கல, அவங்க சொல்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிங்கன்னா அதோட அர்த்தம் என்ன, பொருள் என்ன எதுவுமே புரியாமல் முடிஞ்சிடும். அதன் பிறகு அந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. அதனால் கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிங்க. என்ன பேசுகிறோம் கோவத்தில் அப்படிங்கிறத கவனமாக இருங்க. விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறதும் உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக இருங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.